இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் பாவமா என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் போகையில் அப்படின்னா தூதனின் மூலமாக ஸ்திரீகளெல்லாம் இயேசுவை பார்க்கும்படியாய் அனுப்பப்பட்டு அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியனுக்கு அறிவித்தார்கள். ஏன்னா உயிரோடு கூட எழுந்துட்டார் என்கிற காரியத்தை அறிவித்த உடனே இந்த பிரதான ஆசாரியன் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை லஞ்சத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணும்போது சீஷர்கள் களவாக அவரை கொண்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லிடுங்க, தேசாதிபதி பிலாத்து எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பு வைப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. இந்த உலகத்திலேயே காலியாக இருக்கிற கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தான். இன்றைக்கி உலகத்தில் என்னென்னமோ அதிசயம்லாம் சொல்கிறோம். உலக அதிசயத்தில் பிரதான அதிசயம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அதையே லஞ்சத்தினால் அதை இன்றைக்கு வரைக்கும் வாய்மூடி வைத்திருக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. தற்காலத்தில் இன்றைக்கி லஞ்சம் இல்லைன்னா கையூட்டு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு எல்லா பக்கமும் லஞ்சம் நிறைந்திருக்கிறத பார்க்குறோம். மனிதன் பிறக்கிறது முதல் இறக்கிறது வரையிலும் அவன் கையூட்டு செலுத்த வேண்டிய லஞ்சம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை தான். பிறப்பு சர்டிஃபிகேட்டுக்கும் அல்லது இறப்பு சான்றிதழ் வாங்குறதற்கும் லஞ்சம், ஆஸ்பத்திரிக்கு உள்ள அட்மிஷன் வாங்கணுன்னா லஞ்சம், சவக்கடங்குக்கு போகணுன்னா லஞ்சம், படிப்பதற்கு வேலை வாங்குகிறதற்கு எதையாவது பொருள் வாங்குறதற்கு அரசாங்க காரியங்களை சாதிப்பதற்கு எல்லாவற்றிற்குமே லஞ்சங்கள் நிறைந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். காவல்துறைக்கு போனாலும், மின்சாரத்துறைக்கு போனாலும், நீதித்துறைக்கு போனாலும், கல்வித்துறை, வரித்துறை என லஞ்சம் இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு லஞ்சம் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். எங்கும் கையூட்டு துறை இன்னி ஒரு துறை தான் இல்லையே ஒழிய, ஆனால் எல்லா துறைகளிலும் இந்த கையூட்டு இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற காரியத்தை பார்க்குறோம். வேதம் இதனை குறித்து தெளிவாக எச்சரிக்குது. ஏன்னா லஞ்சம் கண்களை குருடாக்கிறோம், நீதியை புரட்டிறோம், துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றிறோம். ஆகவே விசுவாசிகள் இதனை விட்டு வழி விலகி விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமானின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 17:23 துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று பார்க்கிறோம். ஏசாயா 1:23 உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான், திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லைன்னு பார்க்கிறோம். கையூட்டு பெற்றுக்கொண்டு சிம்சோனையே வீழ்த்தின தெளிலாலை வேதத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள்ளுகிறதற்காக அவர்கள் 1100 வெள்ளி காசு லஞ்சத்தை நாங்கள் உனக்கு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரும் தருகிறோம் என்று சொல்லி அங்கே லஞ்சம் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சாமுவேலினுடைய குமாரர் கையிட்டுனால் வீழ்ந்ததை 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியிலே நடவாமல் பொருளாசை சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஆமான் கையிட்டு கொடுத்து யூதரை ஒழிக்க நினைத்ததை எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது, அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றார். யூதாஸ் காரியோத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததை மார்க்கு 14:11 பார்க்கிறோம். சீமோன் தேவ வரங்களை பெற துடித்தது அப்போஸ்தலர் 8:18 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தங்களுக்கு அருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து இந்த பரிதானங்கள் அவர் கொடுத்து அவன் அங்கே இந்த வரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த பரிதானங்கள் வேறு சில பெயர்கள்லையும் இன்றைக்கு உலாவுகிறது. சூழ்நிலைக்கேற்ப டிப்ஸு, கமிஷன், சும்மா வச்சுருங்க,
டீ சாப்பிட வாங்க, உணவு பண்டங்களை சாப்பிட வாங்க என்றெல்லாம் இதனுடைய பரிமாணங்கள் நிறைய இருக்குது. இவ்வளவு கொடு என்று கேட்கும் லஞ்ச ஒழிப்பு துறைகளும் இன்றைக்கு காணப்படுகின்றன. இத்தனை சூழ்நிலையில் ஒரு விசுவாசி தீமையை சகிக்கவும் தேவையற்ற மோகத்தை தவிர்க்கவும் பழக வேண்டும். லஞ்சம் கொடுக்காவிட்டால் சிரமங்கள், மிரட்டல்கள் ஏற்பட்டால் கிறிஸ்தவன் என்ற பேருவில் அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் பரலோகம் நமக்கு பிரதிபலனை அது வழங்கக்கூடியதாக இருக்கும். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமதில் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். லஞ்சமில்லாமல் சில பதவி உயர்வுகள், படிப்புகள், வேலைகள் இவைகளெல்லாம் பறிபோனாலும் பயப்படாதிருங்கள், தேவன் புதிய வாசல்களை திறப்பார். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். லஞ்சம் வாங்குவோர் முன்னிலையில் பணியாற்றினால் துணிந்து மறுக்க வேண்டும். உங்கள் கொள்கைகளை வேதத்தின் அடிப்படையில் அறிக்கையிடணும். இதுதான் சாட்சி. சூழ்நிலைக்காக லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு தற்பொழுது பாவ அறிக்கை செய்தால் ஆண்டவர் வெறும் முட்டாள் அல்ல. லஞ்சம் வாங்கும் கொடுக்கும் கரங்களை வைத்து கொண்டு வேதத்தை சுமப்பதும் வேதத்தை பிரசங்கிப்பதும் எத்தனை கேடான ஒரு செயல். லஞ்சம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வைத்தது மட்டுமல்ல, இவ்வளவு தெளிவான உயிர்த்தெழுதலையே மறுக்கச் செய்யவும் அது வைத்து விட்டதே. அப்படியானால் எதைத்தான் அது செய்யாமல் விடும்? லஞ்சம் வாங்குதல், கொடுத்தல் சாத்தானின் அரசுக்கு உரியவர்களுடைய பிரமாணமாக அது காணப்படுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளின் பிரமாணம் அதை எதிர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையே மறுத்துவிட்ட அந்த லஞ்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்கிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.